அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட 7ஆம் தேதி முதல் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான மாற்றங்கள். தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும். ஜாக்போட் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பதால் மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் அமைகிறது. மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதி உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுகிறாருங்க. எனவே பல மடங்கு சிறப்பான வாய்ப்புகள் நிகழக்கூடிய அதிசயமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேசராசிக்காரர்களுக்கு கனக்கச்சிதமாக கைகூட போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது கிரகநிலைகளில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. பொதுவாக குரு பகவானை வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிக்காது என்பதால் குரு பகவான் மிதுன ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை தனது சஞ்சார அமைப்பின்படி வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவுள்ளதாக ராகு சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த 7 நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம். இனி ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தியும் பெற போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசியில் சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான கேதுவை பொறுத்தவரை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார். ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய வேளை நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசி, விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் வலம் வர போகிறார். நவ கிரகங்களிலே துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தையும் விளங்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. மகர ராசியில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உஷ்ண கிரகமான சூரியன் பிற்பகுதியில் வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறாருங்க. பொதுவாகவே சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. எனவே அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று மகர ராசியில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் தனது உச்ச வீடான மகர ராசியில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. நினைத்ததை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு எடுத்தோம் கவிர்த்தோம் என்று ஏனோதானோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக உறுதியாகவே அமையக்கூடிய வாய்ப்பை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார். எனவே மங்களகரமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசியில் வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு வலம் வருகிறாருங்க. சுக்கிரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக வலம் வர போகிறார். எனவே பல கிரகநிலைகள் கும்பராசியில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே தொட்டது அனைத்தும் இனி பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் தான் வலம் வருகிறார். என
எனவே 5 கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு சனி அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகின்றன. சுக்கிரனும் இதற்கு அடுத்தபடியாக உச்சபலம் பெற போகிறாருங்க. எனவே சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் தான் வலம் வருகிறார். சனி பகவான் மீனராசியில் இருப்பது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பது உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதேவேளையில் வாக்கியத்தின்படி குருவின் சுப பார்வை சனி உட்பட 5 கிரகநிலைகளின் மீது வலுவாக பரவக்கூடிய இந்த தருணத்தில் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். அவருடன் சூரியன் உட்பட கிரகநிலைகள் இணைந்திருந்த வேளையில் லாபத்தை நோக்கி நகர்வதால் இனி அதீதமான நன்மை உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தனாதிபதியும் குடும்ப அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் பலம் பெறுகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய விரயம் நிறைவாக கைகூடும் தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளும் நெருக்கடிகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். இடம் வாங்குதல் புதிதாக தொழில் வேலையில் இணைதல் என பல காரியங்களை நினைத்தபடியே நல்லபடியாக முடிக்க முடியும். வீடு வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்கும். உத்தியோகத்தில் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையுடன் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதால் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. தீராத பிரச்சனைக்கு கூட சிறப்பான நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான வாரமாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும். 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் செலவு அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த ஒரு செலவை செய்தாலும் அது அத்தியாவசியமா தேவையா தேவையற்றதா என்றதை உணர்ந்து செயல்பட்டாலே சிறப்பான மாற்றம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக விலகும். இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட வெற்றிகரமாக அமைந்தாலும் கூட பகை உணர்ச்சி ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயம் சந்திரன் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் இருக்கிறார். அந்த தருணத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மேசராசிக்காரர்களுக்கு நன்மையை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நினைப்பதை விட காரியம் அனைத்தும் பொன்னாகுவதோடு ஜாக்பாட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு